வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் தேர்வில் 96% கேள்விகள் தவறாக உள்ளன. ஆட்சேபனை சரி என நிரூபிக்கப்பட்டால் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு மதிப்பெண்கள் தேர்வர்கள் டிஆர்பி குழுவை அமைத்து விசாரித்து வருகின்றனர். ஸோ இது தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் வெளியான ஒரு நியூஸோடைய உண்மையான ரிப்போர்ட்டு தாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை, யாரோ புயல் காற்றுல உட்காந்து பொறி தின்றவங்க நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு எல்லாமே சொல்கிறீங்க. டெட்டு தாள் 2 டிஆர்பியால் வெளியிடப்பட்டுள்ள விடை குறிப்பில் வினாத்தாளில் 145 கேள்விகள் தவறாக இருப்பதாக, அதாவது கேள்வியின் பொருள் தவறு, விடைகள் தவறாக இருத்தல் அல்லது எழுத்து பிழையால் தவறாக அமைதல் அல்லது மற்றொரு விடை சரியாக அமைதல் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் சரியாக அமைதல், இவ்வாறு 145 கேள்விகள், அதாவது மொத்தமே 150, அதில் 145 வினா என்பது 96%. இதில் ஆட்சேபனை தெரிவித்த தேர்வர்கள் 35,402 பேர். ஸோ இவர்களுக்கு கண்டிப்பாக மதிப்பெண்கள் வழங்கப்படும். தாள் 1 அப்ஜெக்ஷனில் 45, அதாவது 30%. அப்ஜெக்ஷன் தெரிவித்தவர்கள் 5,775. இதில் உண்மையான எத்தனை கேள்விகளுக்கு கிரேஸ் மார்க்குகள் வழங்கலாம் என டிஆர்பி போர்டில் உள்ள வல்லுநர் குழு இறுதி முடிவு எடுக்கப் போகிறது. ஆசிரியர் ஆட்சேர்ப்பு வாரியம் டிஆர்பி நடத்திய தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வின் 2ஆம் தாளில் 96க்கும் மேற்பட்ட சதவீதத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் விண்ணப்பதாரர்களுடன் ஆட்சேபனை பெற்றுள்ளன. முதல் தாளில் 150க்கு 59 கேள்விகளும் 5,705 பேர் ஆட்சேபனை தெரிவித்திருக்காங்க. இதற்கிடையில் டிஎன்டெட்டில் கலந்து கொண்ட 35,402 மாணவர்கள் டிஆர்பி வெளியிட்ட 2ஆம் தாள் வினாக்களில் 145 வினாக்களுக்கு அல்லது தற்காலிக பதில்களுக்கு ஆட்சேபனை தெரிவித்துள்ளனர். டிஆர்பி அமைத்த குழு தற்பொழுது இந்த ஆட்சேபனைகளை மதிப்பாய்வு செய்து வருகிறது. நவம்பர் 15, 16 தேதிகளில் முறையே டிஎன்டெட் தாள் 1 மற்றும் தேர்வுகள் 2 மற்றும் தேர்வுகளை டிஆர்பி நடத்தியது. மேலும் தேர்வுகளுக்கு பிறகு தற்காலிக விடைக்குறிப்புகளை வெளியிட்டது. நவம்பர் 25 முதல் டிசம்பர் 3 வரை அதன் போர்ட்டலில் ஆட்சேபனை தெரிவிக்கலாம் என்ற அனுமதியும் கொடுத்தது. இவ்வளவு. ஸோ முந்தைய ஆண்டுகளை ஒப்பிடும் பொழுது ஆட்சேபனை எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. அங்கு தாள் 1 சுமார் ஓரளவுக்கு ஆட்சேபனை இருந்தது. இப்போ தாள் 2 ஆட்சேபனை அதிகரிக்குது. பல தரப்பட்ட ஆட்சேபனைகள் பல ஆட்களமிருந்து பெறப்பட்டது. ஸோ இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான கேள்விகளுக்கு அதிக தேர்வர்கள் ஆட்சேபனை எழுப்புவது இதுவே முதல் முறை, டிஆர்பி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கேள்விகளில் சில கேள்விகள் மட்டுமே தவறாக இருக்க வாய்ப்புள்ளது. அவர்கள் வழிகாட்டி புத்தகங்கள் மற்றும் தரமற்ற குறிப்பு புத்தகங்களின் ஆதாரங்களை சமர்ப்பித்து கேள்விகளுக்கு சவால் விடுத்தனர். ஆனால் அதை டிஆர்பி ஏற்கவில்லை. தவறான புரிதல்கள் காரணமாகவோ அல்லது கேள்விகளை தவறான காட்டுவதற்காகவோ சில கேள்விகளுக்கு விண்ணப்பதாரர்கள் ஆட்சேபனை தெரிவித்தார்களாம். மேலும் சில விண்ணப்பதாரர்களுடைய போர்ட்டலில் வெற்று ஆவணங்கள் பதிவேற்றுவதன் மூலம் ஆட்சேபனை எழுப்பியதாகவும் நிபுணர் குழு கண்டறிந்துள்ளது. அந்த வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. கோயம்புத்தூரை சேர்ந்தவரான பி சசிகுமார் குயில் நாளிதழ் செய்தி நிறுவனத்திடம் கூறியதாவது, டிஆர்பி எழுத்து பிழைகள், தவறான தேர்வுகள் மற்றும் தவறான கேள்விகளுடன் கேள்விகளை மீண்டும் மீண்டும் அமைக்கிறது. கடந்த டெட் தாள் 2 78 மதிப்பெண்கள் பெற்றேன். தேர்ச்சி மதிப்பெண்கள் 150க்கு 82 ஆகும். நிலையான பாடப்புத்தகங்களிலிருந்து சரியான ஆதாரத்தை சமர்ப்பித்து 6 கேள்விகளுக்கு ஆட்சேபனை தெரிவித்தேன். ஆனால் எனக்கு 1 மதிப்பெண்கள் மட்டுமே வழங்கப்பட்டது. தேர்ச்சி மதிப்பெண்ணை பெற முடியாததால் மதிப்பெண் கோரி டிஆர்பிக்கு எதிராக மனு தாக்கல் செய்தேன். இன்னும் அது நிலுவையிலேயே இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய கேஸ்கள் எல்லாமே நிலுவையில் தாங்க இருக்குது. ஆனால் இந்த டைமு டெட்டில் போனஸ் மதிப்பெண்கள் கண்டிப்பாக ஒரு 10 மதிப்பெண்களாவது அட்லீஸ்ட் வழங்க போகிறாங்க. அப்படி பார்க்குறப்ப பேசிக்காக 70 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் கூட பாஸ் என்ற அறிவிப்பை கொண்டு வர போகிறாங்க. மற்ற மாநிலங்களை போல் தமிழகத்திலுமே பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவுகள் கல்வித்துறையில் எடுக்க போகிறாங்க. கல்வித்துறை அமைச்சர் இதற்கு முக்கியமான அறிவிப்பை போட போகிறாரு. ஜிஓ ரெடி ஆகிட்டு இருக்குங்க. டெட்டில் பாஸ் என்ற ஜிஓ 75 எடுத்தால் பாஸ் என்ற ஜிஓ விரைவில் வர இருக்கு. டெட்டோடைய ரிசல்ட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் பெற்றுக்கொள்ளலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் சேனலோட இணைந்தர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.